ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு டெசர்ட் ஐட்டம். இதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். அதனால் நான் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சொரக்காயோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி பொடியாக காய் சீவறதுலே இருக்கிறதுலே பொடியாக இருக்கிற அந்த காய் சீவறதில் நம்ம இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட தோலெல்லாம் நல்லா நான் சீவிட்டு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பாதி அளவு சுரைக்காய் தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீடு இருக்கும். இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவினது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சுரைக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இதை கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நம்ம நல்லா வேக வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அடுத்து நான் ஒரு அரை கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த ஜவ்வரிசி. ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் பாலை நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் நான் ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரை லிட்டர் பாலை அதில் விடலாம். இந்த பால் நல்லா கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை அதில் கொஞ்சம் போடலாம். இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை அதில் போட்டு கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஜவ்வரிசி இந்த பாலில் வேகட்டும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. அது அந்த பால்ஸ் நல்லா நம்மளுக்கு வாயில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இது நல்லா வெந்து நம்ம ஜவ்வரிசி நல்லா பால்ஸாக நல்லா வருது. இது ரொம்ப குழையாமல் நம்ம அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகரை இதில் இப்போ ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் சுகரை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கலந்து ஒரு 10 நிமிஷம் இது நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சுரைக்காய் இப்போ நல்லா ரெடியாக வெந்துடுச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகி இருக்குது. இப்போ இந்த சுரைக்காயை நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற அந்த ஜவ்வரிசி சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம பால் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த சுரைக்காயை நம்ம எடுத்து கலந்து விடலாம். இதையும் கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் அதை இதில் கொஞ்சம் சேர்க்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். எப்போவுமே ஸ்வீட் ஐட்டத்துக்கு நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கறது அந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு இதில் இப்போ சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விடலாம். இதில் ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா நம்ம விருப்பப்பட்டால் க்ரீன் கலர் இதில் சேர்த்துக்கலாம். நான் அது வேண்டாங்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய இந்த சுரைக்காய் பாயசம் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி திக்காக இதை பாயசம் மாதிரி நம்ம குடிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பால் சேர்த்து இதை ஒரு கீர் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இதில் நான் ஒரு அரை லிட்டர் பாலை இந்த மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு நல்லா அதை சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் திக்காக.
நம்ம வந்து மில்க் மெய்டெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து பாலை வந்து நல்லா திக்காக காசி நம்ம சேர்க்கலாம். இப்போ இந்த திக்கான பாலை இதில் நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ நம்மளுடைய இந்த சுவையான சுரைக்காய் பாயாசம், சுரைக்காய் கீர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு நான்வெஜ் விருந்து இல்லைனா வெஜிடேரியன் விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த டெசர்ட்டை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை நல்லா தூவி விடுறேன். பொடியாக கட் பண்ண நட்ஸை இதில் தூவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை ஒரு மணி நேரம் வச்சு நல்ல சில்னஸ் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த சுரைக்காய் கீர் வந்து 1 ஹவர் நல்லா ஃப்ரிட்ஜில் நான் வச்சு எடுத்துட்டேன். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இதை இந்த மாதிரி நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. சுரைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை இந்த மாதிரி டெசர்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.